கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பலத்தை ஆண்டவர் காணும்படி கிருபை செய்ததற்காய் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், மரணத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டால் அந்த மரணத்தை நிமித்தம் அந்த வீட்டார் துக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது இயல்புதான். ஏனென்றால் ஒரு மாமிச உறவு இந்த பூமியை விட்டு மறைந்து போகும்போது அந்த மாமிச உறவை கொடுத்த பெற்றோர்கள் எவ்வளவு துக்கப்படுவார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் மரணத்தை ஒரு அழகான சம்பவம் என்று சொல்லி காண்பிக்கிறது. மரித்தால் மாத்திரமே நமக்கு நல்ல பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போங்கள், அங்கு உங்கள் ஒரு மனிதனுடைய நிலைமையை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடிய அவசியம் இருந்தால் நம்முடைய ஆவிக்கு பலவீனம் ஏற்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரணமே ஏற்பட்டாலும் கூட அந்த மரணத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் என்றால், பிலிப்பியர் 1:21 வாசிப்போம் என்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். சாவு எனக்கு ஆதாயம். ஏன் ஆதாயம் என்று சொல்லுகிறார் என்றால், அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மரித்தோர் மீண்டும் உயிரடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தைகளை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சற்று யோசிப்போம். வேதம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை குறித்து ஆண்டவர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமையால் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையை தரித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற சத்தியம் என்ன? மரித்தோர் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யோவான் 5:25 அவர் சொல்லுகிறார், மரித்தோர் தேவகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தவர்கள் எல்லோரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்துவிட்டது. அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். பவுல் பக்தன் சொல்லும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் இங்கு 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற வசனங்களை சற்று நாம் வாசித்து பார்க்க வேண்டும். மரித்தோருடைய நிலை அதோடு சகாப்தம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். மரித்ததற்கு பின்பு நமக்கு ஒரு நித்திய மறுவாழ்வை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த மறுவாழ்வின் பிரதிபலன் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், நமக்கு மீட்பின் ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அன்பு பிள்ளைகளே, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து அவைகள் அக்கிரமங்களை பாவங்களை மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தேவனை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து செயல்படுவோம். மரித்தவர்களுடைய சம்பாஷணைகளிலே நமக்கு துக்கங்கள் அதிகமாக வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:4 வாசிப்போம் என்றால், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறதாய் இருக்க அந்த போர்வையை தரித்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்தில் நாம் பாவம் செய்து தவித்து கொண்டிருக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது என்று அறிந்து அந்த போர்வையை நாம் தரித்து கொள்ளும். மரணத்தை ஜீவன் என்னும் போர்வை அழித்து போட்டது என்பதை நினைத்து அந்த ஜீவனாகிய போர்வையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய காலங்கள் தேவனுக்குள் என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மரணத்திலே நமக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே மரணம் ஒரு துக்கத்திற்காக சொல்லப்படுகிற ஒன்று இல்லை. மரித்தால் மட்டுமே நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து தியானிக்கப் போகிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா 25:8 அவர் சொல்லுகிறார்,
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையையும் பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லா ஜனங்களினுடைய கண்ணீரையும் அவர் துடைப்பார். மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். சகரியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 9வது அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் கரை சேர்க்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், ஆகையால் தேவ சமூகத்தில் அவர் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்புகு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். தேவ சமூகத்தில் அவர் எக்காலம் ஊதும்போது, அவர் புறப்பட்டு வரும்போது மரித்தோர்கள் அவருடைய சப்தத்தை கேட்டு அவரோடு கூட வருவார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்களை நான் பாதாளத்தில் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்குமோ? அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி அவர்களை விடுவிப்பேன். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுகிறார். மரணமே உன் கூர் அங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது ஏற்கனவே வாசித்தோம். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பு மரணம் என்ற சொல்லு இல்லாமல் போய்விடும். நரகம் என்ற சொல்லுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான ஒரு சந்தோஷத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக மரித்தால் மாத்திரமே ஆண்டவர் நமக்கு அந்த ஈவை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு உரியது தான். இந்த சரீரம் விண்ணுக்குரிய சரீரமாக மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி மாற்றப்படுவதற்கு நாம் மரணத்தை சந்தித்தால் மாத்திரமே அது முடியும் என்று சொல்லுகிறார். இங்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 46 வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரை, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. நாம் எல்லோரும் இந்த பூமியிலே இந்த சரீரத்தில் வாழ்கிற ஒரு ஜீவிதம். இந்த சரீரம் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு தான் நியமிக்கப்பட்டது. இந்த சரீரம் விண்ணுக்குரிய சரீரம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், இது அழிவுள்ள சரீரம். இந்த சரீரத்தை அழியாமையாக மாற்றுவதற்கு ஆண்டவர்
மரணத்திலிருந்து ஜெயித்தவர்களைத்தான் அப்படி மாற்றுவார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு முறை உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு மரியாள் அவரை தொட போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொடாதை, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. அப்படி என்றால் அவர் மண்ணுக்குரிய சரீரத்தோடு வாழ்ந்தார். விண்ணுக்குரிய சரீரத்தோடு போவதற்கு அவர் இந்த பூமியின் பாவத்தை கொண்டு அந்த மண்ணின் பாவத்தோடு அவர் செல்ல முடியாது. ஏனென்றால் அது விண்ணுக்குரிய சரீரம் அல்ல. அவர் விண்ணுக்குரிய சரீரத்தோடு இருக்கும்போது மண்ணுக்குரிய சரீரம் உள்ள மரியாள் அவரை தொட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை ஆண்டவர் விண்ணுக்குரிய சரீரமாக மாற்றப் போகிறார். எனவே மரணத்தை குறித்து நாம் எந்தவித கலக்கமும் பயமும் துக்கமும் அடைய வேண்டாம். ஒரு மரணத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அந்த மரண சந்தோஷம் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கிறது என்றால், நாம் விண்ணுக்கு சென்று தேவ பிள்ளைகளோடு கூட நாம் அரசாள போகிறோம். ஏனென்றால் எல்லோருமே தேவனுக்குள் மரிப்பது இல்லை. எல்லோரும் மனுஷீகத்தில் மரிக்கிறார்கள். மரிக்கப்பட்ட மனுஷீகத்தில் மரிக்கிற அந்த சரீரம் மண்ணுக்கு மட்டுமே சொந்தமாகும், விண்ணுக்கு சொந்தமாகாது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றுதான் வேதம் சொன்னதாக நாம் படித்தோம். எனவே அழிவுள்ள இந்த சரீரம் அழிவில்லாமையை தரித்து கொள்ள வேண்டுமென்றால், தேவ ஜெயம் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமென்றால், நாம் நல்ல ஈவுகளை கை கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வது கிடையாது. மரித்தவர்கள் எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு யார் இணைக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கிறார்களோ அவர்களும், கிறிஸ்துவோடு யார் இணைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும், அதாவது கிறிஸ்துவின் காலம் வரை வாழ்கிற பிள்ளைகளும் அப்படிப்பட்ட மாற்று சரீரத்தை பெற்று விண்ணுக்குரிய சரீரத்தை பெற்று விண்ணரசில் சேர்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மரணத்தை குறித்த கலக்கம் உங்களுக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் எப்படி உயிர்த்தெழுந்தேனோ அதை போல உங்களை மரணத்திலிருந்து நான் எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வாசித்தோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:17 நாம் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளினாலே நாம் மனதை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று இனிமேலும் மரண சம்பவம் நமக்கு நேரிடும்போது அல்லது அந்த மரண சம்பவத்தை சந்தித்த அந்த வீடுகளிலே சென்று நாம் துக்கப்படாதபடி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, இந்த வார்த்தைகள் ஆறுதல் சொல்ல வேண்டுமென்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் மரணத்தை சந்திக்க செல்லும்போது அவருக்காக அழுத பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனென்றால் மரணத்தை கண்டு அழுகிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மரணத்தின் துக்கத்தை கேட்டு நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், எனவே தான் நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். மரணத்தை குறித்து நாம் அழுவோம் என்றால் அது நம்மிடத்தில் கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். அவிசுவாசிகள் தான் அப்படிப்பட்ட துக்கத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் மரணமே நேரிட்டாலும் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மையும் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து விழுங்கச் செய்வார் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, மரண பயம் இனிமேல் நமக்கு வேண்டாம். மரணத்தை குறித்து ஆண்டவர் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய நல்ல வழிமுறைகளை நாம் கை கொண்டு நடக்க தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, இந்த நாளிலும் மரண செய்தி எங்களுக்கு துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை அதற்கு பின்னால் வைத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுடைய தேவ
போதனை எங்களுடைய மனதை மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, கேட்ட வார்த்தைகளோடு தேவ சமூகத்தில் இணைந்து இந்த நாளை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.